Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஆகஸ்ட் 7ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. RRB வெப்சைட்ல ஒரு அபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மார்க் டெஸ்ட்டை எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த மார்க் டெஸ்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த NTPCக்கும் நீங்க ஆகஸ்ட் 7ல எழுதக்கூடிய NTPC எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரண்ட் அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ NTPC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க. NTPC அண்டர் கிராஜுவேட்ல 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. மேத்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஓவராலா ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த பேப்பர் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேத்ஸ் இருக்கு அப்படின்னா, ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரீசனிங் இருக்கும், மூணாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும், நாலாவது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாங்க, திருப்பி அஞ்சாவது கொஸ்டின்ல மேத்ஸ் வரும். இந்த மாதிரி ஷஃபில் பண்ணி கொடுத்திருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல. பட் இந்த டைம் RRB வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்க அபிஷியல் மார்க் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆர்டரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் மேத்ஸ் வருது அப்படின்னா மேத்ஸ்ல 30 கொஸ்டின் வந்து ஓபன் ஆகுது. அடுத்து ரீசனிங் இருக்கு அப்படின்னா ரீசனிங்ல 30 கொஸ்டின் ஓபன் ஆகுது. அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஆர்டரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த டைம் எழுதக்கூடிய எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் சிலபஸ் எல்லாம் சேம் தான். சிலபஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஷஃபில் ஆகி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஒரு ஆர்டரா இருக்காது. பட் இந்த டைம் வந்து பெர்ஃபெக்ட்டா ஆர்டரா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதை எப்படி அட்டெண்ட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். நம்ம RRBயோட சென்னை வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. சோ உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அபிஷியல் மார்க் டெஸ்ட் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சென் நம்பர் 6 2024 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் இருக்கும். இதுல கிளிக் ஹியர் மார்க் டெஸ்ட் லிங்க் CBT 1. ஓகே, சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். இதுல யூசர் நேம், பாஸ்வேர்டு எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம். இங்க சைன் இன் இருக்கு இல்லையா, சோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆகும், லோட் ஆகும். ஓகே, சோ லோட் ஆனதுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் வந்து ஓபன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வியூ இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுத போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே இருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ இதுதான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம் போயும் வரும். நான் இது வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணதே கிடையாது அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு RRB கொடுத்துருக்க இந்த மார்க் டெஸ்ட்டையாவது அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து என்ன கலர்ல இருக்கும், ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் வந்து என்ன கலர்ல இருக்கும், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தா என்ன கலர்ல இருக்கும், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணாம இருந்தா என்ன கலர்ல இருக்குங்க கூடியது எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கலர்ல தான் காட்டும். ஓகேவா, சோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகேவா, சோ இன்னும் பார்க்கவே இல்லை. இந்த ரெட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டீங்க ஆனா ஆன்சர் பண்ணல. ஓகே, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ண கொஸ்டின். இந்த பர்பிள் கலர் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணல, ஆன்சர் பண்ணல ஆனா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்திருக்கீங்க. இந்த பர்பிள் கலர் அது பக்கத்திலே ஒரு கிரீன் இருக்கு இல்லையா, சோ இந்த மாதிரி கலர்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து கொடுத்திருக்கீங்க. ஓகேவா, மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா நான் மறுபடியும் வந்து அந்த கொஸ்டினை செக் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகேவா, சோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் இந்த இடத்துலயும் அகைன் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். கரெக்டா ஒரு 16 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கறத இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ இந்த டெஸ்ட்டை ஒரு டைம் நீங்க ஓபன் பண்ணியாவது பாத்துருங்க. அட்டெண்ட் பண்ணலனாலும் ஓபன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ரியல் எக்ஸாம் போகும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா, இங்க வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, சோ டிஃபால்ட் லாங்குவேஜ் தமிழ்னா தமிழ்னு சூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக்ளரேஷன் இருக்கும். அந்த டிக்ளரேஷனை நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கணும். இது எக்ஸாம்ல இதே மாதிரி தான் இருக்கும். என்ன டிக்ளரேஷன் கொடுத்திருப்பாங்கன்னா, எனக்கு இந்த எக்ஸாம் ஹால்ல கொடுத்திருக்க கம்ப்யூட்டர் கரெக்டா ஒர்க் ஆகுது, அந்த மவுஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகுது, கீபோர்டு நல்லா ஒர்க் ஆகுது
ஆகுது, எனக்கு கொடுக்கப்பட்ட சாதனங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நான் வந்து எக்ஸாமுக்கு கரெக்டாக வந்திருக்கேன், வேற தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரலை அப்படிங்கக்கூடிய ஒரு டிக்ளரேஷன் மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அப்படி நான் ஏதாவது ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்கள், ஏதாவது ஒரு கேட்ஜெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இல்லை வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நீங்கள் ஃபியூச்சரில் நடக்கிற எக்ஸாம்ல இருந்து என்னை வந்து என்ன பண்ணிக்கலாம், தடை பண்ணி வச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஐ எம் ரெடி டு பிகின் இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமும் நடக்கும். ஓகே, ஸோ அதுக்காக ஒரு டெமோ டெஸ்ட் மாதிரி தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இது ஓப்பன் ஆனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளியரா. இதுக்கு முன்னாடி உள்ள இன்டர்ஃபேஸுக்கும் இந்த இன்டர்ஃபேஸுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இதுக்கு முன்னாடி உள்ளதில் எப்படி இருக்கும், ஆர்ஆர்பி என்டிபிசியோட கிராஜுவேட் எழுதிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எடுத்ததும் பார்த்தீங்கன்னா 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் வரிசையாக 100 கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இங்கே பாருங்க செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸு, ஓகே, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி செக்ஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஒவ்வொரு செக்ஷனும் இது பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ என்ன செக்ஷனில் இருக்குமோ அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி செக்ஷன் வைஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து செக்ஷன் வைஸாக கொடுக்க பட் சேம் கொஸ்டின் தான் செக்ஷன் வைஸா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ இந்த எந்த செக்ஷனுக்குனாலும் எப்போனாலும் நீங்க போயிட்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்க ரீட் பண்ணி பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா என்ன ஆன்சர் வருதோ அதை சூஸ் பண்ண போறீங்க. அடுத்து இப்போ நான் இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் பாருங்க எனக்கு என்ன கலர்ல ஆகிருச்சு, கிரீன் கலர்ல ஆகிருச்சு. அப்போ நான் ஆன்சர் பண்ண கொஸ்டின் எல்லாமே எனக்கு என்ன ஆகும், கிரீன் கலர்ல ஆகும். முதல்ல ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறவங்க வெப்சைட்ல இந்த டெஸ்ட்டை ஜஸ்ட் ஓப்பன் ஆது பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணதும் இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இந்த 3வது கொஸ்டின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போயிருக்காது. இப்போ 2வது கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டேன், இதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம அடுத்த கொஸ்டின் போறேன்னு வச்சுக்கோங்களேன், 3 கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், 2வது கொஸ்டின்ல ஆன்சரே வந்திருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறவங்க எக்ஸாம் எல்லாமே சால்வ் பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணுவாங்க, ஆனால் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம விட்டுருவாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இது ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் நான் ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து எனக்கு கிரீன் கலர்ல மாறிடுச்சு. இப்போ இந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரியல. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க, இந்த கொஸ்டினை நான் அட்டெண்ட் பண்ணாம நான் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணாம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகேவா? சோ இப்போ நான் ஆன்சர் பண்ணல, அப்படிதானே? சோ ஆன்சர் பண்ணல இந்த கொஸ்டினுக்கு, நான் வந்து ஆன்சர் பண்ணாம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஆன்சர் பண்ணாம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு ரெட் கலர்ல தான் இருக்கும். ஆன்சர் பண்ண கொஸ்டின் எல்லாமே எனக்கு கிரீன் கலர்ல இருக்கும். ஓகேவா? அதனால கரெக்டா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறவங்க இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் எல்லாம் கொடுக்க தெரியாம இருப்பாங்க நிறைய பேர். சோ இப்போ நான் இந்த கொஸ்டின் பார்க்குறேன், எனக்கு இந்த கொஸ்டின் தெரியுது, பட் கரெக்டான ஆன்சர் தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். ஓகே, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தேன் அப்படின்னா என்ன கலர்ல மாறுது, பர்பிள் கலர்ல மாறிடுச்சா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும், ஆனா ஷுவரா தெரியல. ஸோ 31 தான் ஆன்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னொரு டைம் வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். 4வது கொஸ்டின் அந்த இதில் பாருங்க மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து பர்பிள் கலர்ல இருக்கு. இந்த 5வது இதுக்கு பாருங்க மார்க் ஃபார் ரிவ்யூ பர்பிள் கலர் பிளஸ் கிரீன் கலர் இருக்கு. அப்புறம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இங்க பர்பிள் கலர் மட்டும் எதுக்கு இருக்குன்னா நான் வெறும் மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இதுக்கு ஆன்சர் பண்ணல. அதே பர்பிள் மேல ஒரு கிரீன் வந்திருக்கு அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம நான் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஆனா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அப்போ இதை வந்து ஃபைனலா எவாலுவேட் பண்ண எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்ங்கிறதையும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. நீங்க ஆன்சர் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலா எவாலுவேட் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் எடுப்பாங்க. ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? இந்த கலர் வந்து தெரியணும். ஃபர்ஸ்ட் டைம் பிகினருக்கு இந்த கலர்ஸ் தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த கிரீன் கலர் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரெட் கலர் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலன்னு அர்த்தம். இந்த பர்பிள் கலர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பர்பிள் கலர் அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். பர்பிள் கலர் அதுலயே கிரீன் வருது அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க பார்த்து அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகே, எல்லா கொஸ்டினுக்குமான ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமான ஆன்சர் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே சைடில் டைமர் பாருங்கள் ஓட ஆரம்பிச்சிடும். 1.5 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னா டைமர் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நான் வந்து இப்போ இந்த கொஸ்டினை தமிழில் வியூ பண்ணி பார்க்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். தமிழ்னாலும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க, மற்ற ஜென்ரல் அவேர்னஸும் சயின்ஸும் தமிழில் படிச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு கொஸ்டினை தமிழில் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்து
பார்த்துக்கலாம். வியூ இன்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நமக்கு வந்து நீங்கள் என்ன லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொஸ்டின் பார்த்துக்கலாம். மலையாளம் கொடுத்தீங்கன்னா மலையாளம் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். இங்கிலீஷுங்கிறது டிஃபால்ட்டான லாங்குவேஜ், எல்லாருக்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலாக டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே, ஸோ அந்த 1.5 மணி நேரம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஹாலில் டெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ அந்த 1.5 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிரும். ஸோ இதுதான் இப்படி தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லையும் இருக்கும். ஸோ ஒரு ஆன்லைன் எக்ஸாம்னா என்னன்னு தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரயில்வே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஃபீஷியல் மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டெஸ்ட்டையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டையும் கரெக்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிவிட்டு என்னென்ன ஆன்சர்னு சூஸ் பண்ணலாம். ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இதே கொஸ்டின் தான் கேட்பாங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஓகே, இந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்க கொஸ்டினை கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா முன்னாடிலாம் ஆஃப்லைனில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆன்லைன் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ஆன்லைனில் அந்த கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ணுறது, அந்த மவுஸை எப்படி இது பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சுன்னா அதை எப்படி அதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. அதுக்காக தான் வீட்டில் இருந்தே ஒரு டைம் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும், அந்த மவுஸை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், ஸோ ஆன்லைனில் இப்படி தான் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வெப்சைட்டில் ஒரு அஃபீஷியல் மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆர்ஆர்பியில் மட்டும் இல்லை, எந்த ஒரு ஆன்லைன் எக்ஸாமாக இருக்கட்டும், இப்போ எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் இல்லை பேங்க் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க வெப்சைட்டில் வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஒரு டெமோ டெஸ்ட் மாதிரி, ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இப்படி தான் இருக்கும், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி அட்டன் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெஸ்ட் பேட்ச்லலாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் இந்த மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இப்போ தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறவங்க ஸோ ஜஸ்ட் இதில் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட் 7 வந்து எக்ஸாம் வரப்போது. இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன படிக்கணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் படிக்கணும். ஓகே, இல்லைனா ஒரு 6 மாதத்தோட கரண்ட் அஃபேராவது தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர் கேட்பாங்க. 40 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குன்னா கரண்ட் அஃபேர் ப்ளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டுமே சேர்த்து 20 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, அதனால ஆகஸ்ட் 7 எக்ஸாம் இருக்கிறவங்க லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் மேம் எனக்கு எக்ஸாம் இருக்குங்கிறவங்க ஆகஸ்ட் 7 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 20ஆம் தேதி தான் உங்களுக்கு எக்ஸாம், லாஸ்ட் ஷிஃப்ட்டில் தான் எக்ஸாம் இருக்குன்னா உங்களுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன ஷிஃப்ட்லாம் நடந்திருக்கோ அந்த ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸு அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி டெஸ்ட் எடுங்க. ஆகஸ்ட் 7 எக்ஸாம், இன்னும் 7 டேஸ் டைம் இருக்குது. ஓகே, ஸோ 7 டேஸ் தான் டைம் இருக்குது. இந்த 7 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட்டாவது எடுத்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் எடுக்கலைன்னா வேறு வழியே கிடையாது, ஒரு ஃபுல் டெஸ்ட்டாவது எடுங்க. இதுக்கு முன்னாடியே நான் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதியோட டெஸ்ட் எடுக்கதை நிப்பாட்டுங்க. ஏன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி எக்ஸாம்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெஸ்ட்டில் நம்ம மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதோட தாக்கம் வந்து அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும். அடுத்த நாள் டெஸ்ட் வரைக்கும் அந்த தாக்கம் வந்து அப்படியே இருக்கும். அச்சோ இதில் வந்து நம்ம கரெக்டாக எழுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான மைண்ட் செட் வந்துடும். அப்போ நம்மளால முடியாதோ அப்படிங்கிற மாதிரி. அதனால ஆகஸ்ட் 3ஆம் தேதியோட டெஸ்ட் எடுக்கிறத நிப்பாட்டிடுங்க. ஆகஸ்ட் 7 எக்ஸாம் இருக்கவங்க, செப்டம்பர் 20 தான் எனக்கு எக்ஸாம் இருக்குங்கவங்க நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். புரியுதா? எப்போவுமே நம்ம வந்து ரியல் எக்ஸாம் எழுதும்போது ஓகே, ரியல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே மார்க் டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடணும். ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், கூலாக உட்காந்து எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். ஓகே, இன்னுமே ஆன்லைன் டெஸ்ட் எடுக்காதவங்க ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் அது எடுத்துருங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல, என்டிபிசி எனக்கு செப்டம்பர் 20 கிட்ட தான் வரும்னு நினைக்கிறேன் மேடம், எனக்கு இருக்கிற டைமில் நான் மார்க் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எடுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து எனக்கு வேணும், இந்த லாஸ்ட் மினிட்ல நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்லைனராக இந்த கரண்ட் அஃபேர் வேணும், ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம சிஏபிடிஎஃப்
கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம CAPDF கோர்ஸ் மட்டுமே போதுமானது. இதில் ஜனவரி 2024 இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஜனவரி 2025 ஜூலை 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருப்போம். ஓகே, கரண்ட் அஃபேருக்கு என்ன படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம CAPDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்த கிராஜுவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாம கொடுத்த கரண்ட் அஃபேர்லேருந்து நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி NTPCக்கு நான் இருக்கிற டைமில் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு CBT 1ஓட டெஸ்ட் CBT 2ஓட டெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து 1000+ டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் நீங்கள் வந்து NTPCயோட டெஸ்ட், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை MTSக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் மேம், கரண்ட் அஃபேர் வேணும் மேம்ங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு டெஸ்ட்னா இந்த நம்பருக்கு I want டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்னா I want CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய குரூப் டியோட செலெக்ஷன் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நான் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு I want ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே இது நீங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணால் I want டெஸ்ட், கரண்ட் அஃபேர்னா I want CAPDFன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுங்க. இன்னும் எனக்கு உங்களுக்கு எக்ஸாம் டேட் வரல அப்படின்னா ஸோ எவ்வளோ படிக்க முடியுமோ உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, சிட்டி இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ NTPC கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 6 மந்த்ஸோட இதை நான் படிக்கணும், இருக்க டைமில் இந்த 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் 399 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்க போகுது. ஸோ இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரையுமே இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். வேற எதுவும் எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அஃபீஷியல் மார்க் டெஸ்ட்டை வந்து RRB வெப்சைட்டை லாகின் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.